தொடரக்கூடியது ததர சிம்மேந்திர மத்தியம்னு ஒரு அற்புதமான ராகம். நான் அதில் ரொம்ப செய்யலை, மற்றவர்கள் செஞ்சதை பாடியிருக்கேன். தண்டையணி வெண்டைன்ற ஒரு பாடல் உண்டு, அதில் மிஸ்ரம் காப்பியாக வந்துடும். என்னோட வருத்தம் என்னோட சிம்மேந்திர மத்தியமத்தில் செய்யாமலே இருக்க வேண்டும் ஒரு வருத்தம் இருந்தது. அதற்காக உருவாக்கிய பாடல் இது. கருவாகிய தாயுதிரத்தினில் உருவாகவே கால்கை உருப்போடு கனிவாய் விழி நாசி உடற்சவி நரை மாதர் கையிலே விழகியனை துயில் எனவே மிக மீது துயிற்றிய கருதாய் முளையார முதத்தினில் இனிதாகி தருத்தரமும் ஆகிய சுற்றமும் நல வாழ்வினி லாத பொருள் பதிசதமாம் இது தான் என உற்றுணை வினையாள் சதுராய் உணத்தாளினையே தொழகறியாதனில் மூடனை நிற்புகள் தனை ஓதினை ஞானமுறச் செய்வது ஒரு நாளே. சதுராய் உணத்தாளினையை தொழ அறியாய் நிர்மூடனை நிற்புகள் தனை ஓதினை ஞானமுறச் செய்வது ஒரு நாளே. செருவாயதி ராமசுரத்திரள் தலை மூலைகளோடு நினதசை தேவித்தாதுள பூதகணத்தோடு வரு பேய்கள் திகுதா உணவாய் உதிரத்தினை பலவாய் நரியோடு குடித்திட சில பூகைகள் தாமுடி நடித்திட நடுதீர அருமறையோர்கள் துதித்திடு புகழ் வாரண மாதுதனை திகழளி சேர் புகழ் மேவு புறத்தியை அனைவோனே. அழகான பொன்னேடையுயர்த்திடு முகில் தாவிய சோலை வியப்பொரு அலையாமலை மேவிய பக்தர்கள் பெருமாளே. அலையாமலை மேவிய பக்தர்கள் பெருமாளே. திருப்புகழ் தனையோதிய மேயான முறச் செய்வது ஒரு நாளே பெருமாளே. அற்புதமான பாடல் இது. இதுவும் வார்த்தை ஜாலத்தை அப்படியே குட்டி இறைச்சிருப்பார். இதுவும் கொஞ்சம் கடினமான பாடல் தான், ஆனால் அற்புதமான பாடல். சீர் சீரக்குமே நீ பசேல் பசேல் என நோபுரத்தினோசை களீர் களீர் என சேரவிட்ட தாள்கள் சிவேல் சிவேல் என வருமானார். சீர் சீரக்குமே நீ பசேல் பசேல் என நோபுரத்தினோசை களீர் களி என சேரவிட்ட தாள்கள் சிவேல் சிவேல் என வருமானார். சேகரத்தின் வாளை சிலோர் சிலோர்களும் 100 லட்சம் கோடி மயால் மயால் கொடு தேடியோகவாடி ஐயோ ஐயோ என மடமாதர் மார்படைத்த கூட்டு பள்ளி பள்ளி என ஏமளித்தென்னாவி பகீர் பகீர் என மாமசக்கிலாசை உள்ளோம் உள்ளோம் என நினைவோடி வாடை பற்று வேலை அடா அடா என நீ மயக்கு மீது சொல்லாய் சொல்லாய் என பாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே. வாடை பற்று வேலை அடா அடா என நீ மயக்க மீது சொல்லாய் சொல்லாய் என பாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே. பாரதத்தை மேறு வெளி வெளி திகழ் கோடொடித்த நாளில் வரை வரை பவர் பாலினர் கணேசர் குகா குககனார் இளையோனே. பாடல் முக்கியமாது தமிழ் தமிழிறை மாமுனிக்கு காதில் உணார் உணார் விடு பாசமற்ற வேத குரு குரு வர குமரேசா. போர் மிகுத்த சூரன் விடோ விடோ என நேரதிர்த்த வேலை படீர்
படீர் என போயறுத்த போது குபீர் குபீர் வெகு சோரே பூமி புக்க வீசு குகா குகாத்திகள் சோலை வெற்பின் மேவு தெய்வானை தோல் போனி இச்சையாறு புயாம் புயாறு உல பெருமாளே பூமி புக்க வீசு குகா குகாத்திகள் சோலை வெற்பின் மேவு தெய்வானை தோல் போனி இச்சையாறு புயா புயா அருள பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே. என்ன அழகா சுவாமி சூரன் வேல் விடுறத ஒருமுகத்த சூரோன் விட்டோம் 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 என நேரெதிர்க்க வேலை பட்டீர் பட்டீர் என்ன சுவாமிகிட்ட எப்படி போகுதான். ஐயோ என்ன அழகு பாருங்க, அற்புதம். அழகான பாடல்கள் எல்லாம் ஒரு நாள் போதுமா பாடிண்டே இருக்கலாம் சுவாமி. அவல வயிற்றை வளர்ப்பதற்கே எல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவதென்றி சிவக்கனியை சேர கருதுகிறேன். அதான பாட்டு இல்லை, அந்த பாட்டோட பொருள் தான் இப்போ பாட போகிற பாட்டு திருவருட்பா. இந்த உலகத்திலேயே நன்றி கெட்ட ஒன்று இருக்கும் அப்படின்னா அது என்னென்னா வெயிறுன்னு சொல்கிறார் சாமி. 3 நேரம் இந்த வெயித்துக்காக தானே ஓடி ஓடி உழைக்கிறோம், எவ்வளவு செய்கிறோம். ஒரு நேரத்தில் இன்னைக்கு ஒரு 8:45 9க்கு முடியாது, 9:30க்கு சாப்பாடு போட்டால் கொஞ்சம் 7 இருக்க வேண்டியதானே. தலை சுற்றிடுதுங்க. ஏன்? அந்த ரொம்ப அழகாக சுவாமி இந்த பாடலில் மிக அழகாக சொல்லுகிறார். துடிகளோடு நோய்கள் வற்றி தருணமேனி கோழை தூற்ற இருமல் ஏழை வாத பித்தம் அணுகாமல் துறைகளோடு வாழ்வு விட்டு உலக நூல்கள் வாதையற்று சுகமுள அனுபூதி பெற்று மகிழாமே. வேற என்ன வேணும்? அற்புதமான பாடல், அப்படி மரணம் செய்து பாடுவதற்கு ஏற்ற ஒரு பாடல். துடிகள் நோய்களோடு வற்றி தருணமேனி கோழை தோற்ற இருமல் ஏழை வாத பித்தம் அணுகாமல் துறைகளோடு வாழ்வு விட்டு உலக நூல்கள் வாதையற்று சுகமுல அனோதி பெற்று மகிழாமே. உடசை கோர் பாழ்வயிற்றை நிதமும் ஓனினால் உயர்த்தி உடல் கோர பால்வயிற்றை நிதமும் ஓடினால் உயர்த்தி உயிரை நேடு யோக சித்தி பெறலாமே. உருவில்லாத பாடில் வெட்ட வெளியிலாடு நாத நிறுத்த உனது ஞான பாத பத்மம் உருவேனோ. கடிதுலாவு வாயு பெற்ற மகனும் வாலி செய்யுமே மலைகள் போட காடி கட்டி இகழோ களமுராணி தேர்ந்ததுக்கு தலைகளாறு 4 பெற்ற அவனை வாழியால் அடத்தன் மருகோனே. முடுகு வீர சூர பத்ம தலையின் மூளை நீருபட்டு முடிவதாக ஆடு நிறுத்தமையில் வீர முனிவர் தேவர் ஞானமுற்ற புனித சோலை மாமலை முருகவேல தியாகர் பெற்ற பெருமாளே 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 முருகவேல தியாகர் பெற்ற பெருமாளே. உயிர் நீடு யோக சித்தி பெறலாமே. ரெண்டாவது ரவுண்டு. ஒரு காஃபி கொடுக்கறதுனால திருப்பி 1 hour போகும்லாம் யோசிச்சிடாதீங்க. நிச்சயமாக சொன்ன டயத்துக்கு முடிச்சிருவோம். மாணிக்க வாசக ஐயாவும் சரி நானும் சரி இன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்குவோம் ராத்திரி. முருகன் எங்களை தாளாட்டிடுவான், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது பெரிய வரலாறு. இன்னும் சாதாரண எவ்வளோ தடைகளை தாண்டி செய்ய வேண்டியதெல்லாம் தடைகளை தன்னோடு வைத்து கொண்டு எங்களை எளிதாக்கியவர்
திரு மாணிக்க வாசகம் ஐயா. ஒரு நாள் வீட்டில் பொண்டாட்டிகிட்ட ஒரு டிஃபன் கேட்டோம்னாலே என்ன புதுசாக எல்லாம் பழக்கத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு யோசிக்கக்கூடிய காலத்தில் 10 நாளும் உள்ள என்ட்ரி ஆன உடனேயே சரவண பவன், ஆனந்த பவன், வசந்த பவன் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தா எந்த குறையும் இல்லாமல் என்ன இது ரொம்ப முக்கியம். அது பார்த்து நன்றி கெட்ட வயிறுன்னு திட்டணும் பற்றியெல்லாம் பாராட்டுறோம். அது மனித இயல்பு. ரொம்ப அற்புதமான அந்த பாடல் தொடர்ந்து வரக்கூடியது. தல இதுலையும் சுவாமி எனக்கு வேறு எந்த விதமான இதர மோகங்கள் வேண்டாம், முருகனே உன்னுடைய திருவடி போதும், அதுவும் ஆதிசோலை மலைப்பதியில் திகழக்கூடிய முருகப்பெருமானே, தேவர்க்கு ஆதி திருப்புகழிப்பதி வருவோனே. அற்புதமான பாடல். சீத பாத குறப்பின் மகிழ்ச்சிக்குள் மணவாளா என்ற அற்புதமான வரிகள். சுருட்டி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ராகம். தல ததரின தான தான தத்தன தத்தன தான தானன தத்தன தத்தன தான தானன தத்தன தத்தன தன தான. பாசத்தால் விலை கட்டிய பொட்டிகள் நேசித்தார் அவர் சித்த மருட்டிகள், பாரபூதரம் ஒன்றதனத்திகள் மிகவே பாவத்தால் மிகெடுத்திடு பட்டிகள், சீவி கோதி முடித்த அழகத்திகள், பார்வைக்கு மயலை தரு குட்டிகள் ஒழியாத மாசுற்றேறிய பித்தளையில் பணி நீருட்டே ஒளி பற்ற விளக்கிகள், மார்பு காலில் இட்ட விளக்கிகள் அதிமோக வாய்வு தரமுறைக்கும் பக்திகள், நேசித்தாரையும் எத்தி வடிப்பவர் வாய்வித்தார முறைக்கும் அபத்திகள், நேசித்தாரையும் எத்தி வடிப்பவர் மாயைக்கே மனம் வைத்ததனுள் தினம் அலைவேனோ. தேசி கானகமுற்ற தினை புனம் மேவி காவல் கவன்கள் சுழற்றுவன், சீத பாத குறப்பின் மகிழ்ச்சிகள் மணவாள. தேடி பாடிய சொல் புலவர்க்கிதமாக தூது செல்லத்தரில் கற்பக தேவர் காதி திரு புகழே பரி வருவோனே. ஆசித்தார் மனதில் புகும் உத்தமம் கூடற்கே வகையில் கரை கட்டிட ஆளோபாய் உலப்பிட்ட முதற்கடி படுவோனோடு ஆரத்தோடையில் உற்று தருள் குல மேகத்தோடு மித்து நெருக்கிய ஆதிசோலை மலைப்பதியில் திகழ் பெருமாளே 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 பெருமாளே. நான் எப்பொழுதும் ஒன்று சொல்லுவது உண்டு, சுவாமி எழுதிட்டார் இப்படிதான், அதை மாற்ற வேண்டியதில்லை. சில வார்த்தைகள் முக்கியமாக இதில் கூட பார்த்தீங்கன்னா, சோதியுணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து எமையாழ்வாய். அது சரி. இப்போ நான் அதை சோகம் அப்படின்னு சொல்ல வேண்டியதை சோகம் அப்படின்னு சொன்னால் அதன் பொருள் மாறிவிடும். நாங்கள் பல நேரத்தில் சொல்கிறது உண்டு, தமிழ் வாழ்கன்னு சொல்கிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் வார்த்தைகள் சுவாமி பக்தியின் வெளிப்பட்டது. அது அவர் தமிழா தெலுங்கா கன்னடமா சமஸ்கிருதமா அதெல்லாம் அவர் சிந்திக்கலை. அந்த இடத்தில் சோகம் என்பதன் பொருளாக அது நான் அப்படின்ற ஒரு பொருளை தருகிறார் சுவாமி. அப்போ அதை போயிட்டு நான் சோகம் அது தந்து அப்படின்னா நான் தான் சும்மாவே அழுதுன்றிருக்கேன், இது என்னது கூட எனக்கு என்ன ஒரு சோகம்,
அதனால் சில நேரத்தில் அதெல்லாம் கவனிக்கும். அது மாதிரி என்ன பல பாடல்கள் அது உண்டு. அதல சேடனாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவனோடு அங்கே வரும். அங்கே நீங்கள் சுவாமி சொல்கிறார் கதை விடாத அதை கதைன்னு தான் சொல்ல முடியும். கதை விடாத அப்படி சொன்னால் ரீல் சுத்தாதன்னு பொருள்படும். தப்பாக எடுத்துக்கப்படாது. நான் எந்த மொழியையும் பழிக்கவில்லை. சுவாமிகள் என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே கொடுக்கறதுல நம்ம ஒன்றும் தடை வேண்டாம் என்பது அடியனுடைய தனிப்பட்ட கருத்து. அதையும் சொல்லிவிடுகிறேன். ஏன்னா அது பொருள் மாறிவிடும். சுவாமி நினைத்த பொருள் வேறு, நம்ம தேடுற பொருள் வேறாகிவிடும். அதனால் ஒரு விண்ணப்பம் இது. ஏன்னா நான் இதை சோகமதுன்னு தான் ரெக்கார்டிங்லேயே பாடிட்டேன். ஒரு ஐயா நான் கூப்பிட்டு ஆஃப் டே உட்கார வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டார். அதை நான் உணர்ந்தேன். தவறுனா திருத்திக் கொள்வது என்னுடைய ஒரு பக்குவமாக நான் வச்சுருக்கேன். என்னை கூட சகோதரி ஒரு அற்புதமான கருத்தை வந்து சொன்னாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. முருகப்பெருமான் பரம்பொருள், அவர் பரமாத்மா ஆக முடியாது. சிவன் பரம்பொருள், பரமாத்மா ஆக முடியாது. அது ரொம்ப அழகான சரின்னா எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த இடத்த சோகம் என்று சொல்லுவதில் தவறில்லை என்பது அடியன் கருத்து. வாதினையடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமருழிந்து தெளியேனே, வாதினையடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாமொழிகள் புனைந்து மாபதம் அணிந்து வணியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே, ஆதிகொடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே, ஆனதனி மன்ற ரூபநிலை கொண்டதாடுமையில் என்ப தெரியேனே. ஆதியொடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே, ஆனதனி மன்ற ரூபநிலை கொண்டதாடுமையில் என்பதறியேனே, நாதமுடு விந்து வானவுடல் கொண்டு நானிலமலை என்று திரிவேனே, நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நடியதில் நின்று தொழுகேனே, சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து எனையாழ்வாய், சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே, சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே, பெருமாளே. வாரியார் சுவாமி தான் மிக அழகாக சொல்லுவார். அந்த ஓம்காரமாக அந்த மயில் அப்படி விரித்து ஆடினால், தோகை விரித்து ஆடினால் அது முருகப்பெருமான் வந்து நிற்கிறார் என்று பொருள் கொள்ளாத என்னுடைய விஷன் பார்வை. சுவாமி சொல்லுவார் அழகா, அந்த அந்த மூக்கிலேருந்து அப்படியே சுழிச்சு எடுத்து கொண்டு போனீங்கன்னா அந்த ஓம் என்ற பிரணவத்தின் வடிவத்தை நமக்கு காட்டுவது அந்த மயிலினுடைய விரித்த தோகை விரித்த அழகு. அது ரொம்ப அழகாக சொல்றார். ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்டதாடுமயில் என்பது ஹரியேனே. அற்புதமான வரி. அடுத்ததாக வரக்கூடியது ஹரேர வார்குழையை எட்டி வேளினை மருட்டி மாயனமனுக்கும் உறவாகி மாதவம் அழித்து லீலைகள் மிகுத்து மாவடுவை ஒத்த விழி மாதர் சீருடன் அழைத்து வாய்கனிவு வைத்து தேனிதழ் அழித்து அனுபோக சேர்வதனை உற்று மோசம் விளைவித்து சேர்வி கிட வைப்ப வாரினை அறுத்து மேருவை மறித்து மாகனகமொத்த குணமாகி வாரமனைவித்து மாலலிதமுற்று மாலைகளும் மொய்த்தனமாது நேரணி உயர்த்தி யோகினி சமர்த்தி தோகை உமை பெற்ற புதல்வோனே.
தோரணி புயத்தி யோகினி சமர்த்தி தோகி உமை பெற்ற புதல்வோனே சூரர்களை மடித்து வேல்கரம் எடுத்து சோலை மலையுற்ற பெருமாளே சோலை மலையுற்ற பெருமாளே பெருமாளே பெருமாளே. அழகு தவள் குழல் விரித்து காட்டி விழிகள் கடையினை புரட்டி காட்டி அணி பொண்ணு நெகுழை பொறித்து காட்டி அனுராக அவ சகித மொழி படித்து காட்டி எதரமழி துவர் வெளுப்பை காட்டி அமர்சை நகர் நுதி எழுத்தை காட்டி அணியாரம் ஒழுகு இருதனம் அசைத்து காட்டி எழு தகரி இடை வளைத்து காட்டி உலவும் உடை தனி நெகிழ்த்தி காட்டி உறவாடி உருகு கடிதட மொழித்து காட்டி உபய பரிபுற பதத்தை காட்டி உயர்விலை கொளும் அவர்க்கு தேட்டம் ஒழிவேனோ முழுகு மரமறை முகத்து பாட்டி பொழனர் குடுமியை அறுத்து போட்ட முதல்வ குகிப்படு திருப்பொன் போட்டு முனி நாடா முடுகு முதலையை வரித்து கோட்டி அடியர் தொழமக வடைத்து கூட்டி முறை செய் தமிழினை விரித்து கேட்ட முதுநீர பழைய கட தட முகத்து கோட்டு வடுவை உரி அணி மறை சொல் கூட்டு பரமர்த்த இரவி சடைக்குள் சூட்டு பரமேச பழைய கட தட முகத்து கோட்டு வடுவை உரி அணி மறை சொல் கூட்டு பரமர் பகிரதி சடைக்குள் கூட்டு பரமேச பணியகருள் சிவமயத்தை காட்டு குமர குலமலை உயர்த்தி காட்டு பறிவோடு கனிமையில் நடத்தி காட்டு பெருமாளே பெருமாளே பெருமாளே. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசித்ததை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். பிரணவத்தை உபதேசித்தா சொல்லலை, தமிழினை விரித்து சொன்னாராம். என்ன அழகு பாருங்களேன். பிரணவ மந்திரத்தானே சொல்லியிருக்கணும். நீ பிரணவத்தின் பொருள் கூறு என்ற சிவனின் வாக்கிற்கு இணங்க அந்த பிரணவத்தின் பொருள்தனை சுவாமி தமிழில் விரித்துரைப்பதாக அழகாக சொல்லுகிறார். முடுமுதலையை வரித்து கோட்டி அடியர் தொழமக வடைத்து கூட்டி முறைசை தமிழினை விரித்து கேட்ட முதுநீத. அற்புதமான பாடல். இந்த நிகழ்ச்சியின் கிட்டத்தட்ட நிறைவு கட்டத்தை சொன்ன நேரத்துக்குள்ள முடிக்க முயற்சி பண்ணியிருக்கோம். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இது வேண்டாம் சுவாமி என்ற ஒரு அற்புதமான விண்ணப்பம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனீம் ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதூஸ்தாரே கிருதயாங்காரே பாகி முராரே பஜ கோவிந்தம். இங்கே ஆதிசங்கரர் சொன்னதை சுவாமி தமிழில் இங்கே அப்படியே கொடுக்குறார். புனரபி ஜனனம் புனரபி மரணம், அப்படி பிறப்பும் இறப்பும் பிறப்பும் இறப்பும் வந்து என்னை ஒரு ஆழ்ந்த உன்னுடைய தியானிப்பதற்கான நிலை இல்லை சுவாமி, இது வேண்டாம் எனக்கு. இந்த பிறப்பு இந்த கருவிலே மீண்டும் போய் அந்த பந்து மாதிரி உருளணும் பாரு காற்று இல்லாமல், அதெல்லாம் வேண்டாம் சாமி எனக்கு. ரொம்ப அற்புதமான விண்ணப்பம் இந்த பாடலில். தலைமயிர் கொக்கு கொக்க நரைத்து கலகலனப்ப கட்டது விட்டு தல நடைவட்டு தத்தடியிட்டு தடுமாறி
கடிகொடு தத்தி கக்கல் பெருத்திட்டு கஜனமும் விக்கி சத்தி எடுத்து சலியும் மிகுத்து பித்தமும் முற்றி பல காலம் திலத இலத்திட்டொக்க வெறிக்க திரிபலி சுக்கு திப்பிலியிட்டு தெளியவடி சுற்று துடன் சேர்ந்திட்டுயர் ஓமும் தீக புகழ் கற்று சொற்கள் பயிற்று திருவடியை பற்றி தொழுதுற்று ஜனன மறுக்கை பரமுத்தி கருள் காராய் கலனி விஜித்து பக்கரையிட்டு புறவி செலுத்தி கை கொடுவற்றை கடு நடத்தி திட்டென எட்டி பெரு சூரன் கனபடை கேட்டு தட்டர விட்டு திரைகடலுக்குள் குக்கிடையேற்றி களிமயிலை சித்திரத்தில் நடத்தி ஒரு கோவே புலிசன் மகட்கு தப்பியுமற்ற குறவர் மகட்கு சித்தமும் வைத்து குளிர்த்தினை மெத்த தத்து புணத்தில் திரிவோனே கொடிய பொறுப்பை குத்தி முறித்து சமரம் விளைத்து தற்பரமுற்று உலகிலேயற்று புற்று உரை உள்ள பெருமாளே ஜனன மறுக்கைக்கு பரமூர்த்தி அருள்வாயே தருவாயே பெருமாளே. சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அரியோடு நான்முகத்தோன் ஆதிசுரருக்கெல்லாம் தெரியாமை சென்றழலாம் நின்ற ஒருவன் சீர்த்தன் தலைமை திருத்த சம்பந்தன் தானினிகள் என் தலைமையில் இருக்க என்று இந்த தளத்தில் வருகின்ற கமல விநாயகர் பொற்பாதம் வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே தலைமையேற்று நடத்துகின்ற சொக்கநாத சுவாமிகளை வணங்கி கொண்டு இந்த சிறிய உரையை நான் மேற்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான இந்த 6 நாள் 9 நாள் நிகழ்ச்சி அறுவடை வீடு முற்றோதல் திருப்புகழ் முற்றோதல் இனிதான் நடக்குதுனாக்கா நல்லா பரிபூர்வமாக நடக்குதுன்னா காரணம் சொக்கநாத சுவாமி. அவர் கருணையால் தான் அது நடக்குது. முதல் கண் 16,000 பாட்டை பாட்டி கொடுத்த அருணகிரி சுவாமிகளை போட்டு வணங்குகின்றோம். யோசிச்சே பார்க்க முடியல. அது 1300 பாட்டை பாடுறதுக்கே நம்மளால முடியல. இப்போ அந்த அளவுக்கு 16,000 பாட்டு பாடி கொடுத்த அந்த சுவாமியை வணங்குகின்றோம். திருப்புகழ் வெளியில் வரதுக்கு காரணமாக இருந்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, செங்கல்வராய் பிள்ளை அவர்கள் பாதங்களே போட்டு வணங்குகின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்புகழ் வெளியில் ரொம்ப பரவச்சான காரணம் வாரியா சுவாமிகள், அவர் பாதங்களே போட்டு வணங்குகின்றோம். இப்பொழுது திருப்புகழை முன்னெடுத்து செல்கின்ற நம்ம ஆடபாட் சிவா ஐயா, சம்பந்தம் குருக்கள் ஐயா, சிவகுமார் ஐயா சொற்பொழிவு மூலமாக இவங்க அத்தனை பேரையும் போட்டு வணங்குகின்றோம். நம்ம சிவா ஐயா ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை சூஸ் பண்ணிட்டாங்க வாழ்க்கைக்குன்னு, திருப்புகழ்னு. மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்ட சொல்லுவாங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னாக்கா அந்த ப்ராடக்ட்டு யூனிக்காக இருக்கணும், யாருமே அதை தொடக்கூடாது. அது அது புரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே நம்ம மார்க்கெட்லேயே ஆடுவோம். திருப்புகழ் அவர் எடுத்துட்டார் கையில். 1300 பாட தான் போகிறாரு, பாதி தாண்டிட்டார். எனவே அவருக்கு அந்த எல்லா விதமான பரிபூர்ண சக்தி இறைவன் கொடுத்து 1300 பாடி அந்த வடக்கு செங்கல்வராயன் பிள்ளை, அந்த சுப்பிரமணிய செங்கல்வராயன் பிள்ளை அவங்களாம் எடுத்து கொடுத்த மாதிரி அதை இசையோடு பாடின ஒருத்தர் இவராக தான் இருக்க போகிறார். அந்த வரிசையில் தன்னை கொண்டு இறைத்தை பதிக்க போகின்றார் ஐயா. ஆனால் அவர் குறிக்கோளே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாருன்னு கிட்ட இருந்து தான் தெரியும். நானே பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப தன்னை வருத்தி கொண்டு அதுக்காக இசையமைத்து கொண்டு
அவர் சொன்ன மாதிரி நிறையா பிரச்சனைகள் அவருக்கும், எப்படி பதம் பிரிக்கக்கூடாது, அப்படி பதம் பிரிக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தாண்டி அவர் வராருனாக்கா சுவாமியோட கருணை தான், அறுமுக சிவனோட கருணையினால் தான் அது நடக்குது. இப்போதைக்கு அவருக்கு போட்டி யாருமே இல்லை, திருப்பகடி யாருமே வரல. அவர் தமிழ் புலமையை உண்மையிலே பாராட்டினார். அந்த பதம் பிரித்து பாடுறது, உச்சரிப்பில் கொஞ்சம் கூட தப்பு இல்லாமல் பண்ணுறது. திருப்பூரை பொதுவாக எடுத்து படிக்கிறதே சிரமம். தமிழ் படித்தா தமிழ் தாய்மொழி இருந்தால் கூட அது படிக்கிறது சிரமம். அதை பாடுறது எவ்வளோ சிரமம்னு இப்போ நான் பார்த்துருப்போம் நம்ம எல்லாமே. இந்த இசை அப்படி இருந்தது, இந்த இசை எப்படின்னு சொல்கிறதுக்கு இசை ஞானம் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு பாட்டு, இந்த முகு வேணான்னு பாட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பாட்டு அப்படி வரும். இன்னும் அற்புதமான பாடல்கள். நம்ம 3 பேருமே வந்து அவருக்கு அமைஞ்ச ஒரு பொக்கிஷம். இந்த காம்பினேஷன் வந்து சாமியாக கொடுத்த காம்பினேஷன். இந்த 3 மணி நேரம் எல்லாரையும் கட்டி போடணுன்னாக்கா அது ரொம்ப திறமை வேணும். ஏன்னா யாரும் அந்த பக்கம் அசையாமல் ஒரு 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் ஒருத்தர் கட்டி போடணும். அந்த செலெக்ஷன் பண்ணுறாங்க ராகம்லாம், அதோட திறமை. ஒரு நடுவில் ஒரு காவடி சிந்து, ஒரு போப் சாங்கு, அப்படி அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த நம்மளை தொய்வில்லாமல் அழைச்சிட்டு போகிறார் இல்லையா. யாருக்குமே வீட்டில் பாண்டோட தூக்கம் வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து அற்புதமான எல்லாரையுமே அலர்ட்டாக வச்சுருக்கார் ஐயா. அந்த விதத்தில் அவர் மேன்மேலும் அவ்வளோ ஒரு கலை வளர வேண்டும் என்று இவனை பார்த்துக் கொள்கின்றேன். அதுதான் சத்தம் தேங்கி. இந்த நம்ம சத்சங்கத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே சரித்திர நிகழ்வுகள் தான். பாருங்கள், திருமந்திரம் 9 தந்திரமுமே 17 ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது எங்கள் சிவகுமார் ஐயாவால். அடுத்தது திருமுருகாற்றுப்படை, அது வந்து முழுக்க வரிக்கு வரி இங்கே தான் முதல்ல சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம வைராயெல்லாம் பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து முழுமையாக இங்கே சொன்னது இங்கே தான். அப்புறம் சித்தாந்த நூல்களில் தொகுலொரு போதம் மிக டஃப்பான ஒரு நூல், அதை இங்கே தான் நிறைவேற்றினாங்க ஐயா. ஐயாவோட மாஸ்டர் பீஸும் கூட சொல்லலாம். ஒரு முக்தி நிச்சயம் தர்ம ஆதீனத்தோட குரு முதல்வர் எழுதின நூல். அது அவரோட முதல் பிரதான சிஷ்யம் வந்து சைவ சித்தாந்தத்தை சிறுத்து பிறட்டி எல்லாருக்கும் பிழறி கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் சொல்லும்போது அது இல்லைன்னு சொல்லி அது மதிர்த்து இவர் வந்து ஒரு நூல் செஞ்சார். அற்புதமான ஒரு நூல் முக்தி நிச்சயம். அப்புறம் கந்தபுராணம் 33 நாட்கள் இங்கே தான் நடந்தது. அது கீவாஜா வந்து திருநெல்வேலியில் எங்கேயோ 15 நாள் 20 நாளில் பண்ணதாக கேள்வி. அதுக்கப்புறம் இங்கே தான் தொடர்ந்து 33 நாள் நடந்தது இங்கே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகராறு ரகசியம் பாமன் சுவாமியோட நூல் 36 நாட்கள் இங்கே தான் அது நடந்தது. என்ன மழை இடி காற்று என்ன இருந்தாலும் சென்னை ஒன்றுமே பண்ணல. அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் சென்னை பாதுகாப்பாக இருந்தது 36 நாட்கள். அப்புறம் கந்தபுராணம் இது தாய்மானவர் அதாவது உடல் பையூரோன்ற அற்புதமான தலைப்பில் தாய்மானவர் பாடல்கள், அதுவும் ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருவாசம் வந்து வரலாற்று முறையில் ஐயா வந்து இங்கே அரங்கேற்றம் பண்ணாங்க. ஒரு பரவலான ஒரு கருத்து வந்து மறுத்து பேசுறது ரொம்ப தைரியம் வேணும், எல்லா பெரியவங்களும் பாய்ச்சிக்கணும். ஆனால் இதுதான் உண்மைன்னு சொல்லி மணிவாசகர் அரசாங்க மட்டத்தில் கோயில் கட்டலன்னு திருவாசகத்துலேருந்து ஏதாவது சான்று எடுத்து இந்த உலகத்தை நிரூபித்தாருங்க அந்த ஐயா இந்த 21ஆம் நூற்றாண்டில். அந்த மாதிரி சாதனைப்படுத்த இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம ஹைதராபாத் சிவாயை வந்து அறுபடை முற்றுவதில் வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இது மிக அதோட அது என்ன ஒரு தவமாக எடுத்து செஞ்சாருன்னு நான் சொல்வேன். ஏன்னா அவர் உயிரோடு கலந்தது அந்த எண்ணங்கள். இன்னும் அந்த 1300 பாட்களுமே அவர் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். சத்சங்கம் அதுக்கான வழி எப்போவுமே செஞ்சு கொண்டே இருக்கும். நாங்களாம் இருக்கோம் இல்லையோ, சத்சங்கம் இருக்கோம், சொக்கனார் இருப்பார். ஆனால் அவருக்கு வேண்டிய அனைத்துமே இங்கே எல்லாமே நடக்கும். எனவே அவர் மேலும் மேலும் ஒரு புகழ் பெருகிக்கொண்டே வேண்டும். திருப்புகழ் மேலே மேலே திருப்புகழ் வந்து பிற்காலத்தில் ஹைதராபாத் சிவானா திருப்புகழ் திருப்புகழ் சொல்கிறான்னு சொல்கிற காலம் வர வேண்டும் என்று சொக்கநாதரை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அற்புதமாக கலந்து கொண்டு மிகவும் ஒழுக்கமாக கொஞ்சம் கூட அசைவில்லாமல் 3 மணி நேரம் பொறுமையாக இருந்து நீங்கள் எனக்கு ரசிச்சிங்க. அதனால் உங்கள் பாத கமலையை தொட்டு வணங்கிக்கொண்டேன். உங்கள் அத்தனை பேருக்கு எங்கள் வணக்கம். அப்புறம் இன்றைக்கி சிறப்பு எங்கள் ஐயா வந்திருக்கேன், அருணா ஐயா, அவங்கள போற்றி வணங்கி கொள்கின்றேன். அப்புறமா வந்து
மேலே வேண்டாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். எல்லாம் அருணகிரிநாதர் தான். நிறையா நேரம்லாம் நான் எடுக்கக்கூடாது, ஒரே ஒரு நிமிஷம்தான். எல்லாம் மாணிக்க வாசகையெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று இப்படி சொல்லணும், நாமெல்லாம் மனசுக்குள்ளே கூட அப்படி நீங்கள்லாம் கூட நினச்சிருக்கலாம். அதை உங்கள் சார்பாக நான் இங்கே சொல்ல போகிறேன். திருப்புகழ் பாடல் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண பவ அப்படின்னு எடுத்து அந்த பாட்டு இருக்குது பேப்பரில். அதை கண்ணால் ஒரு தடவை பார்க்குறோம், வாயால் ஒரு தடவை படிக்கிறோம், காதால் அதையே கேட்குறோம், மனசால் அதை நினைக்கிறோம். 4. அப்போ ஒரு தடவை நம்ம திருப்புகழை படித்தோம்னா எத்தனை தடவை படிச்சிட்டோம்? 4 தடவை படிக்கிறதா அர்த்தம். சிவா அவர்கள், சிவா தானே நீங்கள், எத்தனை முறை படித்தான்னு தெரியல ஒரு திருப்புகழையும். கண்ணில் தண்ணி வருதுங்க. பார்த்ததே கிடையாதுங்க எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை. இதுக்கு பக்கவாத்தியங்களாக இருக்காங்கல்ல, அவங்க அதுக்கு மேலே அவங்க என்ன சொல்ல வராரோ அதை அப்படியே மோர்சிங்கில் வயலில் தன்னுமையில் அப்படியே கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்றே ஒன்று நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அருணகிரிநாதர் பிறந்த காலத்தில் திருவண்ணாமலையில் அவரை பார்த்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அருணகிரிநாதர் அண்ணாமலையில் தான் இருந்தார். அவர் ஒரு கட்டத்தில் கோயில் மேலே ஏறி கீழே குதித்து உயிரை விட்டு நினைக்கிறாரு. குதிச்சும் விட்டார். ஸ்லோ மோஷனில் நீங்கள் பாருங்களேன், முருகப்பெருமானே வந்து தன்னுடைய கரங்களினாலே அவரை தாங்கினான் என்பது வரலாறு. தெரியுதுங்களா? அருணகிரிநாதர் காலத்தில் வாழ்ந்தப்ப அவங்கெல்லாம் அருணகிரிநாதரை பார்த்துருப்பாங்க, நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு இவ்வளவு நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த அருணகிரிநாதரை முருகப்பெருமான் மீண்டும் சிவாவாக பிறக்க வைத்திருக்கிறான். இது அவரை சும்மா புகழ்ந்து அவர் எனக்கு இன்னும் 1 லட்ச ரூபாய் தரப்போகிறதில்ல, எல்லா சார்பாகவும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆத்மாக்களை எல்லாம் நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறதே ரொம்ப 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 அரிது. திருப்புகழ் நீங்கள் ஒரு பாட்டை ஒழுங்காக படிக்கவே முடியாது. 1008 தடவை படித்தாரோ 1,00,000 தடவை படித்தாரோ தெரியாது, அப்படியே ஒப்பிக்கிறாரு. அது மட்டுமல்ல, அதை இசை வடிவத்திலும் கொடுக்கிறார். அவர் பல சந்தங்கள் அருணகிரியார் பாடியிருக்கிறார். தத்தன 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 தனதான, இது ஒரு சந்தம். இதே மாதிரி நிறைய சந்தங்கள் உண்டு. அவ்வளவு சந்தத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதற்கான இசை, அந்த பண்ணு, அந்த ராகத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. பாடவும் செய்கிறார். இதுக்கு முதல்ல யார் தெரியுங்களா வாழ்த்தணும்? இந்த சிவாவை நமக்காக தந்திருக்கிற, அவரை பெற்றெடுத்த அவங்க அம்மா அப்பா, அவங்க திருவடிகளை அவங்கள நாங்கள் பார்த்ததில்ல, இருக்காங்களா? அந்த அப்பா அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணாங்களோ தெரியாது. அருணகிரிநாதரை பெற்றெடுத்த அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு புண்ணியம் பண்ணாங்களோ அதே புண்ணியத்தை இன்றைக்கி ஹைதராபாத் சிவான்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பை சொல்லலை, இவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா இருக்குது பாருங்கள், அவ்வளவு அற்புதமான ஆத்மா என்பதை மட்டும் சொல்லி உங்கள் அனைவருடைய சார்பாக எனக்கு என்ன தெரியுங்களா ஆசை, சிவாவை வயலின் வாசித்தவங்கள, மோர்சிங் வாசித்தவங்கள, இந்த மிருதங்கம் வாசித்தவங்கள, தன்னுமை வாசித்தவங்கள அப்படியே இறுக்கமாக 1 மணி நேரம் கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்குது. ஏன்னா அது அருணகிரிநாதரையே நாம் தழுவிக்கொண்டதற்கு சமமாகும். இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு என்னென்னமோ வருது, ஆனால் நேரம் இல்லை. முருகப்பெருமான் அவருக்குள்ளே இருக்கிறாரு, அருணகிரிநாத பெருமான் அவருக்குள்ளே இருக்கிறாரு. நமக்கு இந்த 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 நூற்றாண்டில் அருணகிரிநாதரை நம்ம கண்களாலே பார்க்க முடிய வைத்த முருகப்பெருமானுக்கு இந்த நேரத்தில் நன்றியர்களை நாம் சொல்லிக்கொள்ளலாம்.
மிகவும் நன்றி ஐயா. இப்போ ஐயாவோட ஹைதராபாத் சிவான்னு சொல்கிறோம், ஈஸியாக வாயில் சொல்லிடுறோம், நான் சொல்லக்கூடாது. அவர் அவ்வளோ பாண்டியத்தையும் பெற்றவர். எனவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அவர் இதெல்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இதோட பெரிய சிறப்பான காரணம் என்னாக்கா, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்றார். பாருங்கள், அவ்வளோ சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு திருப்புகள்னால் பயமே இருக்காது. அவங்க மாணவ மாணவிகளுக்கு திருப்புகள்னா அசால்ட்டாக வரும். அந்த அடுத்த தலைமைக்கு எடுத்து செல்கிறது தான் அவர் மிகப்பெரிய வெற்றி. அரங்கநாதன் இன்னும் பல்லாண்டு திருப்புகளை தமிழகத்தை உலா வர போகிறார், உலகம் ஃபுல்லாக உலா வர போகிறார். அதுக்காக காரணம் நம்ம சிவாயாவை தான் இருப்பாங்க. அடுத்தது நன்றி. மிக அற்புதமாக இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அத்தனை பேர் பாதையும் வணங்கி நன்றி சொல்லுகின்றேன். அற்புதமாக வாழ்த்து தெரிவித்த எங்கள் அருணாய் அவருக்கும் நன்றி சொல்லுகின்றேன். இந்த நாளிலேருந்து இந்த குழுவை இங்கே பார்க்க முடியாதுன்னு நினச்சும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாயந்தரம் 4 மணிக்கு நான் வரத்துக்கு முன்னாடி ஐயா கேட்டில் உட்காந்துருக்கேன். அந்த ஏட்டாக தான் வந்தேன். அந்த மாதிரி அன்றைக்கி அவங்க 2 பேர் முன்னாடியே வந்துட்டாங்க. அந்த அற்புதமான ஒரு என்னன்னு சொல்லி சகோதரர்களுக்கு இந்த வணக்கத்தை தெரிவித்து வருகின்றேன். இந்த அத்தனை நாளுமே நல்லபடியாக கேட்ரிங் செஞ்சு கொடுத்த கும்பகோணம் லட்சுமி ஃபுட்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கின்றேன். சத்சங்கத்தில் அற்புதமாக உடனிருந்து உழைத்த சகோதரிகளுக்கு, எங்கள் சத்சங்க மகளிர் அணிக்கும் எங்கள் அன்பருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இதில் ஒருத்தர் பாராட்டணுன்னாக்கா எங்கள் சதீஷ் ஐயா தான். கொஞ்சம் எந்திரிங்க ஐயா. அவர் தான் எங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் போடுவார் ஐநாவதுலேருந்து. ஆனால் அவர் வேணாம்னு சொல்லி நான் சொந்தமாக சிஸ்டம் வாங்கிட்டோம். ஆனால் கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஃபஸ்ட்டு 2 நான் கூப்பிடவே இல்லை. அவரே எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறாரு. இது பார்த்தோங்க அவரோட இது. அவர் வியாபாரத்துக்கு வேட்டு வச்சவங்க தான் நாங்கள் தான். ஆனால் கொஞ்சம் கூட அந்த மனசில் இல்லாமல் அப்படியே எங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிற சதீஷ் மிக மிக நன்றி. எல்லாத்துக்கும் மேலே சொக்கநாதர் தலைமையில் நடக்கிற விழாவுக்கு நம்ம திருவுள் பரிபூர்ணமாக இருக்குது. எனவே சுவாமியை வணங்கி கொண்டு இன்னும் மேலே பல நிகழ்ச்சிகள் நடக்க வேணும். உங்கள் ஆதரவு அத்தனை பேர் ஆதரவு வேணும். இந்த நிகழ்ச்சி பல வகையில் நிதி கொடுத்தோம், உடல் உழைப்பை சேர்ந்தும் பல பேர் உதவி இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிக்கவும். திருச்சிற்றம்பலம், தென்னாடோடு சுமி. ஐயா பேசின பிறகு பேசுவது முறையில்லை. இருந்தாலும் இது இவ்விடம் நடக்கின்றதென்றால் முருகப்பெருமான் திருவுள்ளம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சொக்கநாதர் நினைத்தார், இக்காரியம் நடந்தது. அடுத்ததாக கொங்கு நாட்டு ஸ்தலத்தினுடைய திருப்புகழ் பாடல்கள் 70 பாடல்கள் பதிவேற்றத்திற்கு தயார் நிலையில் இருக்கிறது. அதேபோல் திருத்தணியையும் சேர்த்து குன்றுதோராடல் என்ற தலைப்பில் தான் நம் அருணகிரிநாத சுவாமிகள் அதை செய்திருப்பதாக ஒரு கூற்று. எனவே இப்போ அடுத்த பணியாக கிட்டத்தட்ட ஒரு 500 பாடல்கள் நிறைவு செய்திருந்தாலும் குன்றுதோராடல் தொகுப்பு அடுத்தது வெளியிட முயற்சி செய்கிறோம். இந்த பணிக்கு நம்முடைய அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் தான் இதுவரை இந்த 6 பகுதிகளையும் வெளியிட்டவர்கள். தமிழ் ஆங்கிலத்தில் நான் ஆங்கிலத்தில் பிரதி போட்டேன்றதுனால என்னுடைய பெரிய நண்பர் ஒருத்தர் எனக்கு சாதகமாக கூட இருக்கிறவர், உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையில்னு விலகி போயிட்டார், நீ எப்படி ஆங்கிலத்தில் போடலாம் அப்படின்னு. என்னை பொறுத்தளவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களும் அதை படித்து பலன் பெறுவார்கள் என்பது ஒரு நோக்கத்தில் அதை செஞ்சோம். அதை ஏற்றுக்கொண்டு அதே தமிழ் ஆங்கில வடிவில் நான் இப்போ இன்னமும் சொல்கிறது தான், மாணவ மாணவியர்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய புத்தகம், மற்றவர்களுக்கு அல்ல. நீங்கள் கிராமர் கற்றுக்கொண்டு நல்ல ஒரு தமிழ் இலக்கண இலக்கியவாதின்னா என் புஸ்தகத்தை எடுத்துக்காதீங்க, மற்றவர்கள் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு எங்கள் புத்தகம். ஏன்னா பதம் பிரித்து தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்காத வகையில் கூட பதம் பிரிக்கப்பட்டிருக்கும். அது பாடல் சந்தம் குழந்தைகளுக்கு புரிவதற்காக என்று சொல்லி அடுத்ததாக இவ்விடத்தில் வர வேண்டியது மயிலாப்பூரும் வள்ளிமலையும் புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. தொடர்ந்து வர வேண்டியது குன்றுதோராடல், அதை தொடர்ந்து காஞ்சிபுரம் திருவண்ணாமலை காத்து கொண்டே இருக்கிறது. திருச்செந்தூருக்கு பிறகு அதிக திருப்புகள் காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை, அதுவும் வெளிவரணும் பிரார்த்தனை பண்ணிண்டு. மலரனை ததும்பமேக குழல் முடி சரிந்து வீழ மணபரி மலங்கள் அதனூடே தனதன தன
தான தன 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 தான தன 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 தான தன தான மலரணி ததும்ப மேக குழல் முடி சரிந்த வேடமணி வருமருந்தோடே வழிபடகிடம் கநாட பிறை நுதல் புரண்டு மாழ்க வனைகளை நெகிழ்ந்து போக இளநீரின் முலையினை ததும்ப நூலின் பகிரிடை சுழன்று வாட முகமுகமொடொன்று பாயல்லத நூடே முதுமையில் கலந்து மூழ்கி மகிழினு மலங்களாடு முடிவடி உடம்பு வேலும் மரபே சிலை நுதல் இளம்பின் மோகி சடையழகி எந்தை பாதி திகழ் மரகதம் பொன்மேனி உமை பாலா சிறுநகை புரிந்து சூரர் கிரிகடல் எரிந்து போக திகழையில் எரிந்த ஞான முதல்வோனே சிறுநகை புரிந்து சூர கிரிகடல் எரிந்து போக திகழையில் எரிந்த ஞான முருகோனே கொலை மிக பயின்ற வேடர் மகள் வழி மணந்ததோள புனால கடம்பு மாலை அணி மார்பா கொடிமினலடைந்த சோதி மழகதிர் தவழ்ந்த ஞான உலகிரி மகிழ்ந்து மேவு பெருமாளே பழமுதிர்ச்சோலை மேவு பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே. அகர முதலென புரசை ஐம்பொந்தரட்சரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளும் எப்பொருளுமாய முருகா எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் என்பந்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமும் நெஞ்சம் குண திரயமும் அற்றதொரு காலம் முருகா அற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றொன்றிரு பதனி நிறைவு குறை ஒளிவர நிறைந்தெங்குனே பதனி நிகர் பகர அரியதை விசும்பின் புற திரயமெரி தவிருமானும் முருகா எரித்த பெருமானும் நிருபகுரு பரகுமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மன்றந்தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படி இனிது உணர்த்தி அருள்வாயே முருக உணர்த்தி அருள்வாயே தகு 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 தந்தம் தகு தகு குடி 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 குடிங் டிண்டி குடி குகு தகு 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 தந்தம் தகு தகு குடி 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 குடிங் டிண்டி குடி குகு தகு தகன கன தகு தந்தம் தரி தகு தத்து தகுதீத முருக தத்து தகுதீத தன 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 தந்தம் தன தன டு 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 கையுமுடுக்கையுமியாவும் முருகா உடுக்கையுமியாவும் என்றென்றிட கையுமுடுக்கையுமியாவும் முருகா உடுக்கையுமியாவும் முகமுகனகதிர முதிரண்டம் பிள்ள கனிமிரலகர நமிட உலகெங்கும் பிரமி கனட முடுகு பயிரவர் பௌரி உண்டின் புற படுகளத்தில் ஒரு கோடி முருகாகளத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடி கருடனங்கம் பொற குருதி நதி பெருக வெகு முக வந்தங்கள் தமிழ முற சதிர நிதி சிறரை வென்றிந்திரற்கரசளித்த பெருமாளே முருகா அளித்த பெருமாளே முருகா அளித்த பெருமாளே தகு 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 தந்தம் தகு தகு குடி 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 குடிங் டிண்டி குடி குகு தகு 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 தந்தம் தகு தகு குடி 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 குடிங் டிண்டி குடி குகு தகு தகன கன ஜகு தந்தம் தரி தகு தத்து தகுதீத முருகா தத்து தகுதீத
தன 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 தன் தன் தன தன டுடு 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 டுண்டு டுடு தரரரரி என்றன்றிட்ட கையும் உடுக்கையுமையாவும் முருக உடுக்கையுமையாவும் தகு 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 தந்தம் தகு தகு குட்டி 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 குகு டெண்டி குகு தகு தகன கன ஜகுத தந்தம் தர தகு தத்தது குதீது முருக தத்தது குதீது தன 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 தந்தம் தன தன டுடு 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 டுண்டு டுடு தரரரரி என்றன்றிட கையும் உடுக்கையும் யாவும் முருக உணர்த்தியருள்வாயே முருக உணர்த்தியருள்வாயே 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 முருக உணர்த்தியருள்வாயே முருக உணர்த்தியருள்வாயே ஏகாந்த வீரம் போற்றி நீலாங்க யானம் போற்றி ஏடார்ந்த நீளம் போற்றி முகில் தாவே ஏரோங்கள் ஏழும் சாய்த்த நான் 3 தோளும் போற்றி யார் வேண்டினாலும் கேட்ட பொருள் ஈயும் தியாகாங்க சீலம் போற்றி வாயோய்ந்திடாதன்றார்ந்து தேசாங்க சூரன் தோற்க மயில் ஏறி சேவேந்தி தேசம் பார்க்க வேலேந்தி மீனம் பூத்த தேவேந்திர லோகம் காத்த பெருமாளே 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 ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேச முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாள் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசைத்த நிவையில் வாழ்க குடம் வாழ்க செல்க ஏறிய மங்கை வாழ்க காணி தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியார் உருவாய் அருவாய் உலராய் இளராய் மறுவாய் மலராய் மஞ்சாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே வான்முகில் விழாது வைக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதே விளங்குக உலகம் எல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சரவண பவாய. ஒரே நிமிடம் அப்படியே அமர்ந்துறது. திருச்சிட்டம்பலம் நான் ஒரு 2 நிமிஷம் தான் எல்லாம் ப்ளீஸ் உட்காந்துக்கோங்க. திருச்சிட்டம்பலம் இந்த 9 நாள் இருந்தது முக்கியம் இல்லை, இந்த கடைசி நாள் இருந்து அவங்கள கௌரவிக்கமே அதுதான் முக்கியம். இந்த ஒரு சின்ன ஒரு மரியாதை நம்ம செய்கிறதுனால நம்ம எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சரி பண்ண முடியும். அவங்க செஞ்ச சேவையை இந்த அற்புதமான பணிக்கு நம்மளால் முடிஞ்ச சிறிய ஒரு
ஒரு மரியாதை செய்கின்றோம். இப்போது முதல்ல நம்ம ஐயா வாங்க. சரி, வயலின் ஐயா டாக்டர் இது புதுக்கோட்டை டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு. நீங்கள் உட்காந்துருங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்ததாக திரு மாதேஷன் ஐயா அவர்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தாங்க. அடுத்ததாக அற்புதமாக முகசையும் வாசி கொடுத்த எங்கள் ஐயா ரகுராமன் ஐயா அவர்களுக்கு, சென்னை ரகுராமன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கின்றோம். இப்போது மிகவும் சிறப்பாக நம்ம ஹைதராபாத் சிவா ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றோம். நீங்கள் எல்லாம் தென்னாடுடைய சிவனே சொல்லுங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் அல்லகுதுரும் கழுமல வலநகர், பெண்ணில் அல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என் மனத்துள்ளிருக்க என்றான். இமயவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர், தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். இந்த வரையா சதீஷ் கொஞ்சம் மேலே வரணும். சதீஷ்
திருச்சிற்றம்பலம். நன்றி. எல்லோரும் அன்னபாலிப்பு இருக்கின்றது ஏற்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.